தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது போல். ஏன்னா இந்த விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களை பற்றினது. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரசிகர் மன்ற தலைவர்களை தான் மாவட்ட செயலாளர்களாக போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் தமிழக வெற்றிக் கழகத்தில் எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 123 மாவட்ட செயலாளர்கள். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 40 மாவட்டம் தான். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் 40 மாவட்ட செயலாளர்கள் வச்சுருக்க மாட்டாங்க. 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்லை 4 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்லை 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்கிற கணக்கில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகமும் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. ஸோ ஒவ்வொரு 2 தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கிடிக்கும். கணக்கு கேட்கக்கூடாது. ஸோ 2 மாவட்ட செயலாளர்கள் கணக்கில், அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்கிற கணக்கில் அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த 123 மாவட்ட செயலாளர்களில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு போட்டி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் விஜய் தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்களாமா, உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டு. அதாவது எல்லாத்துக்கு மேலே சொல்ல, கிட்டத்தட்ட பெரும்பான்மையான நபர்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கட்சியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா செங்கோட்டையன், அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 6-7 பேர்த்துக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காராமா. அப்புறம் ஃபெலிக்ஸ் ஊடகவியாளர், அப்புறம் இந்த லொயாலாமணி, அப்புறம் அந்த ஆதவர்ஜுனா, அவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக கும்பல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கீழே ஒரு 4-5 பேர்னு கணக்கு வச்சிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சீட்டு தரணும் அப்படிங்கிற காரணமாக வச்சுக்கிட்டு, நீங்களாம் சீட்டு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை டைரெக்டாகவே புசியானன்னு சொல்லிட்டாராமா. ஸோ இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்சம் என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயோடைய ஒவ்வொரு படத்துக்கும் நாய்ப்படாத பாடுபட்டு அடிவாங்காத இடத்துல அடி வாங்கி போஸ்டரை ஒட்டி பால் ஊற்றி விஜய் பெரிய ஹீரோவாக்குனா, சூப்பர் ஸ்டார் ஆக்குனா, உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டார். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் எதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.